இந்த உலகத்துல எத்தனையோ புரட்சி நடந்திருக்கு. அந்த புரட்சிகளின் வரலாற்றெல்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்னா, அந்த புரட்சிக்கு ரத்தமும், சதையுமாக பெரும் பங்கு வகித்தது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் தான் வந்து அந்த மாரியான விஷயத்துக்கு வந்து செயல்பட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட புரட்சிகள் தான் வெற்றியும் பெற்றிருக்கு. அப்படிங்கும்போது, ஒரு கட்சிக்கு, ஒரு இயக்கத்திற்கு மக்கள் வந்து அவங்களால முடிந்த உதவிகளை செய்வது என்பது அரசியல் ஜனநாயகம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். அப்படித்தான் நாம் தமிழர் கட்சிக்கும் மக்கள் வந்து தங்களால் இயன்ற உதவிகளை செய்றாங்க அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அதனால ஒரு கட்சியின் மீது மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கட்சிக்கு வந்து அந்த கட்சி வளர்வதற்கு வந்து அந்த மக்கள் வந்து அவங்களால் முடிந்த உதவிகளை செய்றாங்க அப்படின்னு தான் என்னோட கருத்து. அதனால ஒரு கட்சிக்கு அதிக அளவுல திரள் நிதி வருது அப்படின்னா, அந்த கட்சியின் மேல வந்து உலகளாவிய மக்கள் வந்து அந்த கட்சி மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. அதாவது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது அந்த கட்சியோட கொள்கை பிடிச்சிருக்கலாம் என்ற செயல்கள் அவங்க எதுக்காக அவங்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து பார்க்கலாம். அந்த போராட்டங்கள் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து அது மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அவங்க இங்க இருக்க முடியாமல் இருக்கலாம், இல்ல வெளியூர்ல இருக்கலாம். அந்த போராட்டத்துக்கு வந்து அவங்களால கலந்து கொள்ளாமலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழல்ல தங்களால் இயன்ற பொருள் உதவியோ, பண உதவியோ அந்த கட்சிக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கிறது வந்து எந்த வகையிலும் தவறு இல்லை. உங்களுக்கு அந்த திரள் நிதி வரல அப்படின்னா, மக்களுக்கு உங்கள் மேல நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்ததா வந்து சீமான் வந்து நல்ல காரு, நல்லா வசதியா வாழ்றாரு. எல்லாம் இந்த திரள்நிதி பணத்துல தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அதாவது வந்து அது வந்து அந்த பணம் குடுக்குறவங்களுக்கும், அந்த கட்சியில உள்ளவங்களுக்கும் உள்ள ஒரு நினைக்கிற ஒரு விஷயம். அத சம்மந்தமே இல்லாம வெளிய இருக்க உங்களுக்கு ஏன் அதுல வந்து வருத்தம் ஏற்படுது அப்படின்னு தான் எனக்கு வந்து தெரியல. நான் இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா, அவர் அப்படி வசதியா வாழ்ந்தா தான் உங்களுக்கு என்ன? தமிழ் தேசியம் பேசுறவங்க இந்த சாதாரண ஜோல்னா பையும், ஒரு பெருசான சட்டையும், அப்படி சில்பர் செருப்பும் போட்டுட்டு நடந்து போய்க்கிட்டு இருக்கணும்னு தான் உங்களுடைய ஆசையா? அப்படி இருந்தா தான் தமிழ் தேசியம் பேசுறவங்கன்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. அதாவது சீமான் அவர்கள் வந்து முழு நேர அரசியல்வாதி. ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது, அவருக்கு அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் வந்து பண உதவி, பொருள் உதவி குடுத்து அவங்கள வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதனால சீமானுக்கு வந்து எங்கேயோ இருந்துலாம் பணம் வரல. அந்த கட்சிக்குள் உள்ள நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள் வந்து மாதம் மாதம் வந்து பணம் குடுப்பாங்க. அது மொத்தமா வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, எல்லா இடத்துல இருந்தும் மாசம் மாசம் வந்து அந்த கட்சிக்கு வந்து அதாவது கட்சியின் வளர்ச்சிக்கு வந்து பணம் குடுப்பாங்க. அதுல தான்